ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல, பார்க்கல. ஹல்லேலூயா. மேம்படுவதாக இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். காலையில இருந்து ரொம்ப நேரமா தேவ சமூகத்தில் என்ன செய்திருக்கோம்? தானே பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள். அப்படிங்க 1000 நாளைக்கு ஈக்குவலா ஒரு நாளைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப நேரம் உட்கார்ந்து ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் இந்த நாளை 1000 நாளுக்கு சமமாக கொள்வது என்ன செய்திருக்கிறார். அதுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிறைய காரியங்களாக நீங்க ஜெபித்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. இப்போ ஆண்டு சில வார்த்தைகள் உங்களுக்கு என்ன செய்கிறார் பேசும்படியாக என் உள்ளத்திலே சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். இன்றைய காலங்கள், இன்றைய நாட்கள் நமக்கு எதை உணர்த்தி கொண்டு இருக்கிறது, எதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம சபைக்கு வர்றது, கூடி ஆராதிக்கிறது, ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறது, நம்ம ஜெபம் பண்ணுகிறது, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது, ஊழியம் செய்கிறது, எல்லாமே எதன் அடிப்படையில் எங்க போகிறதுக்கு? அப்படிதானே? இப்ப அங்கேயும் போகலன்னா இவ்வளவு நாள் நம்ம பட்ட பிரயாசங்கள், பட்ட பிரயாச காரியங்கள் எல்லாம் என்ன ஆகி போயிடும்? வீணாகி போயிடும். ஹல்லேலூயா. அப்படினால நம்ம வருகைக்கு போறதுக்காக நம்ம என்ன சொல்லிருக்கிறாருங்க, கொண்டு வந்திருக்கிறார். அதாவது பிரசங்கத்துக்கு போறபடி சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரளான கூட்டங்கள் பெரிய பெரிய கட்டடத்தை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. அங்க ஆண்டவர் இருக்காருன்னா ஆண்டவர் இல்ல. ஆண்டவரை போல தோற்றம் கொண்டே யார் இருக்கிறா? ஒரு ஆவி இருக்கிறது. ஆண்டவர் கிடையாது. ஆண்டவரை போல தோற்றம். வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? தேவனுடைய பிள்ளை போல இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை தான் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவர்கள் கூட இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமுமே இருக்காது. வெளி தோற்றம். இன்னைக்கு அப்படி ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க சபையை நோக்கி, கட்டணங்களை நோக்கி. ஆனா வேதம் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், திரள் கூட்டம் எங்க போகிறதா? அழிவுக்கு நேராய் போகிறது, நரகத்துக்கு நேராய் போகிறது. ஆனா சிறு கூட்டம் ஆங்காங்க ஆண்டு கூட்டி வைத்திருக்கிறார். வீடுகளில, வெளியே தெரியாத இடங்களில சிறு கூட்டத்தை கூட்டி வச்சு எங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்? வருகைக்கு ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால அவர் சிறு கூட்டம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கூட்டி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள கூட்டி இருக்கிறவங்க ஆதி காலத்துல சபை வீட்டுல தான் நடந்துச்சு. வேதத்துல சொல்லப்படும் 1ஆம் நூற்றாண்டு சபை தான் நடந்துச்சு. வீட்டு சபை பவுல் அழகா எழுதுகிறார். அதாவது பெபையாலை வாழ்த்துக்கள். ஏன் அங்க நடக்கிற வீட்டு சபையில் உள்ளவங்களுக்கு ஆசீர்வாதம் கூறுங்கள். அப்போ ஆதி காலத்துல ஆண்டு எங்கதான் சபை உண்டு பண்ணாரு? வீட்டு சபை. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு வீடுகள் தோறும் அவர்கள் என்ன செய்தார்களா? தேவனை ஆராதித்தார்கள். இப்ப அந்த வீட்டு சபை எவ்வளவு மாறி நிற்குது? மாடர்ன் சபையா மாறி நிற்குது. மாடர்னா கட்டடம் மாறி இருக்க தவிர யார் மாறல? ஜனங்கள் மாறவில்லை. ஆண்டவருக்கு பதிலுங்க வேற யார் இருக்கா? ஆண்டவரை போல தோற்றம் கொண்ட ஒரு ஆவி இருக்கிறது. 2 பாட்டு பாடின உடனே கொஞ்சம் ஸ்டேஜில் இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? இதுதான் ஆண்டவரோன்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க? அதாவது மயங்கி போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரணத்தை நான் சொல்லிட்டு நான் வசனத்துக்குள்ள வருகிறேன். பெரிய பெரிய சபைக்கு போறீங்க, திரள்கூட்டமான சபைக்கு போறீங்க. அங்க சபையில எல்லா பக்கமும் என்ன வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீ கீழாகாமல். ஆனா உண்மையான சபையில ஆண்டு என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் வரும் பொழுது அவர் சத்தியத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எந்த சபையில கண்டித்து உணர்த்துறாங்களா? உணர்த்த மாட்டாங்க. ஏன்னா கண்டித்து உணர்த்த அங்க யாரும் போக மாட்டாங்க, ஜனங்கள் போக மாட்டாங்க. அங்க பாஸ்டர் சொல்ல பிரசங்கத்துக்கு போல சொல்ல, நீங்க ரொம்ப நினைச்சிடாதீங்க, ஆமா ரொம்ப வசனத்தெல்லாம் பேசிடாதீங்க, கொஞ்சம் பாலிசா என்ன செய்யுங்க. அப்ப அங்க யார் இருக்கான்னு அர்த்தம்? ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் இருந்தா அங்க என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை வந்து உங்களை என்ன செய்யணும்? சரிப்படுத்த. சபைக்கு எதுக்கு வரோம்? இப்போ ஒரு கார் ரோட்ல ஓடிட்டு இருக்கு, அந்த கார் எப்போ ஒர்க் ஷாப்புக்கு போகும்? ஓடலைன்னா ஒர்க் ஷாப் போகும். ஒர்க் ஷாப்ல அந்த ஒர்க் ஷாப் தகுதியா கொடுப்பாங்க. என்ன செய்வான்? வெட்டுற இடத்துல வெட்டுவான், குத்துற இடத்துல குத்துவான், உடைக்கிற இடத்துல உடைச்சி எல்லாம் சரி பண்ணி அந்த கார் வெட்டும் போது உடைக்கும் போது ஐயோ நட்டாதான் சொல்லுமா? அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். எல்லாம் முடிச்ச திருப்பி அது எங்க ஓடும்? அது போல சபைக்கு வரும் பொழுது ஆண்டு சபையில வந்து நமக்கு என்ன சொல்லுவாரு? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதாவது பாவங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அதாவது அவசியம் இல்லாத காரியங்கள் எல்லாம் வச்சு ஆண்டு எங்கதான் வச்சு சொல்லுவாரு? இங்க வந்துதான் சொல்லுவார். இங்கதான் ஆண்டு சொல்லி கொடுப்பார். அப்படி சொல்லும்போது ஐயோ எனக்கே பேசிட்டாங்க, என்னையே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னா நீங்க வர்றதுக்கு பிறகு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. எனக்கு வார்த்தை வந்து நான் என்ன பண்ணி கொள்ளுகிறேன்? சரி பண்ணி கொள்ளுகிறேன் அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டு போறதுக்கு ரெடியா இருக்கும். சரிங்களா? சரி, வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனத்தின் புத்திரர் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கண்கள் மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுமே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Thank you Jesus. Hallelujah. என் சுவாசமும் நீரே இயேசுவே, என் உயிர் மூச்சும் நீரே, என் சுவாசமும் நீரே இயேசுவே, என் உயிர் மூச்சும் நீரே. ஆராதனை என் சுவாசமே, ஆராதனை என் மூச்சே, ஆராதனை என் சுவாசமே, ஆராதனை என் மூச்சே. ஆண்டவரே, நீர் எங்கள் சுவாசமா இருக்கிறவரப்பா, நீர் எங்கள் உயிர் மூச்சா இருக்கிறவர். ஆண்டவரே அப்பா, இந்த அருமையான வேளையில் கூட ஆண்டவரே ஒரு சிறு மந்தையாய் நீர் தெரிந்தெடுத்து கூட்டி சேர்த்து ஆத்மாக்கள் இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கு. இந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை அடியனை மறைத்து நீர் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, மனிதனுடைய சத்தத்தை கேட்க அவர்கள் வரவில்லை, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். அப்பா, நீர் அவர்களோடு கூட பேசுவீராக, அவர்களோடு இடைபடுவீராக. அடியன் ஒன்றுமில்லை ஆண்டவரே, மண்பாண்டப்பா, இது சிலுவைக்கப்பட்டதாக அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அந்த 12வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அக்காலத்திலே புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஒரு ஜனத்தின் புத்திரர் அனைவரும் என்ன செய்வார்கள்? விடுவிக்கப்படுவார்கள். இந்த அக்காலம் என்பது சில காரியங்கள் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் பின் பகுதிக்குள்ளாக வருகிறேன். அந்த காலம் என்கிறதான என்ன நாட்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக இந்த உலகம் பயங்கரமான எதிர்ப்புகளை போகும். ஒரு பயங்கரமான உபத்திரத்துக்குள்ளே இந்த உலகம் என்ன செய்யப்படும்? தள்ளப்படும். இந்த உபத்திரத்துக்குள்ளே ஆண்டவர் உலகத்தை என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். எப்பவுமே உபத்திரம் என்ன செஞ்சிருக்கிறது? ஆங்காங்க ஆரம்பமாய் கொண்டே இருக்கிறது.
அப்படிப்பட்ட அந்த உபத்திரவ நாட்கள் வரும் பொழுது அந்த யாரை விடுவிப்பாராம்? புஸ்தகங்களில். இன்னைக்கு ஆவிக்குரியவங்கள்ட்ட என்ன புஸ்தகம் கேட்டாங்க, என்ன புஸ்தகம் சொல்லுவாங்க? உடனே பைபிள், வேத புஸ்தகம் சொல்லுவாங்க. அப்புறம் ஜீவ புஸ்தகம் சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கிறவங்க. அதுக்கு மேல உள்ளவங்க ஞாபக புஸ்தகம். இப்படி நிறைய புஸ்தகம் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான புஸ்தகங்கள் வேதத்தில் இருக்கிறது. நான் ஒரு சிலதை மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அவசியமானதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் என்ன செய்யப்படுவார்களாம்? விடுவிக்கப்படுவார்கள். எங்கிருந்து விடுவிக்கப்படுவார்கள்? இந்த உபத்திரவம் நிறைந்த பூமியில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். அப்படின்னு சொன்னால் வருகிற என்ன செய்யப்படுவார்கள்? எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்படியானால் உங்களுடைய என்னுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும்? புஸ்தகத்தில். அதாவது என்னென்ன புஸ்தகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு சில புஸ்தகங்களை வைத்திருக்கிறார், உலக ஜனங்களுக்கு ஒரு சில புஸ்தகங்களை வைத்திருக்கிறார். சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று ஆண்டவர் செய்வாராம், தொகையிடுவார். அவன் ஆண்டவர் அறிந்தவனா இருக்கலாம், ஆண்டவர் அறியாதவனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்லி எவனா வேணா இருக்கலாம். பூமியில வந்தவன் பேர் நிச்சயப்படுகிறது. இதற்கு எந்த குவாலிபிகேஷன் தேவையில்லை. இதுக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நீ சபைக்கு வரணும், நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், அபிஷேகம் போட்டுக்கணும், வேதம், எந்த குவாலிபிகேஷன் இது கிடையாது. ஒரே குவாலிபிகேஷன் என்னதான்? பூமியில பிறக்கிறது தான். நீங்களும் நானும் நினைச்சு பூமியில நம்ம பிறக்கிறது இல்லை. யார் நம்மளை அனுப்புகிறா? பூமியில வந்த உடனே நம்ம பேர் நிச்சயப்படுகிறதா? இது ஒரு அட்டனன்ஸ், பூமிக்குரிய அட்டனன்ஸ். அது இதுல எல்லாத்துக்கும் பேர் இருக்கும். இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இரண்டாவது ஒரு புஸ்தகம் இருக்கிறது. என்ன புஸ்தகம் என்று சொன்னால், நீங்கள் வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். மல்கியா 3:16. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக நிச்சயப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா பர்சனல் டைரி. நீங்க வெள்ளக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் நாட்டு நடப்ப என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. எதுக்கு எழுதுவாங்கன்னு சொன்னா அவங்க நேரம் கிடைக்கும் போது எடுத்து என்ன செய்வாங்க, பார்த்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, என்ன செய்திருக்கோம், இது ஞாபகப்படுத்து. இதே போல ஆண்டவருக்கு என்ன புஸ்தகம் இருக்கிறதா? எதற்காக வைத்திருக்கிறதா ஞாபக புஸ்தகம்? யாருக்கு பயந்தவர்கள்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக. இன்னைக்கு நீங்கள் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? எங்க உலக ஜனங்களுக்கு பாருங்க, கடவுள் பயம் நிறைய இருக்குது. கடவுள் பயம் நிறைய இருக்கு. நான் ஆவிக்கிறவர்கள் சொல்றது கடவுள் பயம் என்ன செய்யல, ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது எல்லா பாவத்தையும் துணிகரமா செய்யறது யாருதான்? ஆவிக்குரியவங்களும் வந்தவர் சபை இல்ல நான் ரொம்ப உன்னதத்துல இருக்குன்னு சொல்றவங்க ரொம்ப துணிகரமா என்ன செய்யறாங்க. நீங்க அதாவது குற்றப்பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உபச்சாரம் செய்கிறவன், திருடன், அப்புறமா பொறுக்கித்தனம் பண்ணவன் எல்லாம் யார் பேர் தான் இருக்கு? டேவிட், டேனியல், ஜோசுவா, இப்படி பேர் தான் இருக்கு. இந்த பேர்லாம் யாரு? இதெல்லாம் எங்க இருக்கக்கூடிய பேர்? அவ்வளவு பரலோகத்தில் இருக்கக்கூடிய பேருக்கு எங்க இருக்குது? ஆமா, நரக லிஸ்ட்ல இருக்குது. காரணம் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. வேதம் சொல்றது ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் சபைக்கு வருகிறதுனால தேவனுக்கு பயப்படுறவன் கிடையாது. வேதத்தை வாசிக்கிறதுனால தேவனுக்கு பயப்படுறவன் என்று கிடையாது. காணிக்கை கொடுத்தால் தேவனுக்கு பயப்படுறவன் கிடையாது. தேவனுக்கு பயம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நீங்க என்ன செய்கிறீர்களா, நடக்கிறோமா? பொய் சொல்லக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை. நம்ம பொய் சொல்லுகிறோமா? சின்ன பொய் தானே, பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? ஒரு அதாவது டப்பா பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அதை குடிப்போமா? ஐயோ ஒரு சொட்டு தான் வந்து பரவாயில்ல குடிச்சலாம்னா என்ன செஞ்சிடும்? அது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பாவம் என்ன செய்து விடுகிறது, கெடுத்து விடுகிறது. காரணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுக்கு பயந்தா, ஆனா இங்கிலாந்துல ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்துல போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எங்க போறவங்க, சபைக்கு போறவங்க, ஆராதனைக்கு போறாங்க. அந்த ஊர்ல வீட்டை பூட்டவே மாட்டாங்களா?
எல்லாம் எப்படிதான் இருக்குது. காரணம் என்ன? பயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. நம்ம வீட்டு நம்ம ஊர்ல இப்ப என்ன செய்ய முடியல, இந்த தெரு அடுத்த தெருக்கு போயிட்டு வந்தாலே என்ன செய்ய முடியுது, ஒரு கூட்டுக்கு 4 கூட்டு போட்டு இல்லாட்டி வீட்டுல ஒண்ணு என்ன செய்யாது, இருக்காது. இப்படி இன்றைக்கு தேவனுக்கு பயப்பட பயம் என்ன செய்யவில்லை இல்ல. அவன் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட என்ன செய்வார்களாம். இப்போ சபைக்கு வர்றவங்கள கர்த்தருக்கு பயப்படுறவங்கன்னு வச்சுக்குவோமே, ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம். இப்ப 2 பேச்சுல என்ன பேசுறாங்க? எக்கா நீ சேலை விட்டுருக்கு, எங்க வாங்கிட்டு வந்த, நீ என்ன கலரு, என்ன விலை, எந்த கடை, என்ன பேரு, விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கணுமா இல்லையா? அதான் நம்ம முதல்ல பார்த்தோம், அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கு, எங்க வாங்கினாங்க, நம்மளும் என்ன செய்யணும், கேட்கணும். நம்மளும் என்ன செய்யணும். இதுதான் முன்னாடி நிற்குமே தவிர ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவன் ஏதாவது பேசினாரா, தரிசனம் காமிச்சாரா, ஆண்டு ஏதாவது சொன்னாரா, இந்த வார்த்தை இன்னைக்கு எல்லாருடைய வாயில என்ன செஞ்சு போச்சு. நான் பொய் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். நீங்க ஒருத்தர் சந்திக்கிற விசுவாசிகள் யாராவது இந்த வார்த்தையை கேட்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஒரு ஆள் கூட என்ன செய்யாது, இருக்காது. காரணம் என்ன வந்துச்சுன்னா, தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுற பயம் தான் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவரோட பேசுவாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒன் வே டிராபிக் தான் ஜெபம் பண்ணுவோம். அதாவது முட்டிகள் போடுவோம். நம்மளுடைய உள்ளத்துல இருக்க, நம்ம எண்ணத்துல இருக்க, நம்மளுடைய சிந்தனைக்கு எல்லாத்தையும் கடற்கடை நினைச்சுருவோம். ஒரு பவச கடலிஸ்ட் வாசிக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட வாசித்துட்டு, பாபாய் ஆண்டவரே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி ஆமென் சொல்லி எழுதி நினைச்சுருவோம். இப்ப ஜெபம் எங்க போயிருக்கு? நீங்க பவசர கடலிஸ்டே வாசிங்க, பிரச்சனை இல்லை. அதுல எங்க போயிடுச்சு? இப்போ பரலோகத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் திருப்பி வர்றாரு. யாரா நம்மகிட்ட கேட்டது ஆளை பாக்குறீங்க? இப்ப ஆள் இல்ல. ஆள் எங்க இருக்கு? இல்ல, ஆள் இல்ல. ஜெபம் என்றால் ஆண்டோடு பேசுறதுன்ற அர்த்தம், அப்படிதானே? இப்ப நான் அருமையான பிரதரோட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நாம் பேசினா அவர் என்ன செய்வாரு, கேட்பாரு, மறுபடியும் அவர் என்ன செய்வாரு, அப்ப நானும் பதில் சொல்லணும். இதுதான் ஜெபம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட பேச, ஆண்டவர்கிட்ட பதில் பேசுறாரா? ஆண்டவர் பதில் பேசுறதுக்கு யாருமே என்ன செய்யறது இல்ல, விட்டு கொடுக்கல. ஆண்டவர் நீங்க அமைதியான ஆண்டவர் என்ன, அதாவது மூச்சு விடாம பேசுவோம் பார்த்தீங்களா, அது போல கடற்கடன்னு பேசிட்டு ஆமென்னு எழுப்பி வந்துடும். இப்போ ஆண்டவர் என்னடா லிஸ்ட் வாசன ஆளை கண்ணு வந்து பார்த்தா ஆள் எங்க இருக்குது, ஆள் எங்கேயோ பைக் எடுத்து போயிட்டு இருக்குது. ஜெபம் பண்ற ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா 1/2 மணி நேரம் நீங்க பேசணும், அடுத்த 1/2 மணி நேரம் ஆண்டவர் மட்டும் பேசணும். ஆண்டவர் பேச என்ன பண்ணணும், அமைதியா காத்திருக்கணும். ஆண்டவரே நான் அந்த காரியங்களை பேசி எனக்கு அந்த காரியங்களை என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்க. கண்டிப்பா பதில் உடனே வரும். ஏன்னா நான் அதை அனுபவிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். ஒரு ஆள் பண்ணி ஜெபம் பண்ணா, நான் ஜெபம் முடிச்சு ஆண்டு காத்திருப்பேன், முழங்காலே காத்திருப்பேன். அப்ப எனக்கான அந்த நான் ஜெபம் பண்ண ஆளுக்கான பதில் உடனே எனக்கு என்ன செய்யும். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர்கிட்ட, நான் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரிக்கு போறேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, சரி நான் ஜெபம் பண்றது நம்மளுடைய கடமை தானே, நமக்கு ஆண்டவர் தான் டியூட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு என்ன செஞ்சேன், அவருக்கு வேண்டி ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் காட்டுறாரு, என்ன காட்டுறாரு, இந்த பாஸ்டருக்காக நார்த் இந்தியாவில் யாகம் பண்ணிட்டு இருக்கான், இவரை கொல்றதுக்கு பேய் அனுப்பியிருக்கான், அந்த பேய் வந்து நிற்குது, சாத்தாங்க வந்து நிற்குது, இதெல்லாம் எனக்கு காமிக்கிறார். அட் அ டைம்ல தான் ஜெபம் முடிச்சுட்டு காத்துட்டு பதில் வருது. அவன் உடனே இந்த பாஸ்டரை கூப்பிட்டு போன்ல என்ன செஞ்சேன், உடனே பேசுறேன். அவர் நார்த் இந்தியா போயிட்டு இருக்கிறாரு. பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் காமிக்கிறார், கவனமா போங்க, கவனமா இருங்க. இதுதான் ஜெபத்துல நமக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற என்னது, கான்வெர்சேஷன், ஜெபம், உரையாடல். இந்த ஜெபம் இன்னைக்கு எந்த ஆவிக்குரியவங்க என்ன செய்யல இல்ல. இது நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க வழி மாற மாட்டீங்க, நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட விலைக்கு போக மாட்டீங்க. இப்ப நம்ம மட்டும் கடற்கடன் பேசி நம்ம எழுதி என்ன செஞ்சிடறோம், ஓடிடும். இந்த நிலைமை என்ன மாற்றிட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு ஜெப நேரம் குறிக்கப்பட்டுச்சுன்னா 1/2 மணி நேரம் நீங்க பேசுங்க, 1/2 மணி நேரம் யார் பேசுறது அதாவது விட்டுக் கொடுங்க. அமைதியா உட்காந்து ஆண்டவர் பேசுறதுக்கு விட்டுக் கொடுங்க. ஆண்டவர் நீங்க எதெல்லாம் ஜெபம் பண்ணீங்க அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுவார், கண்டிப்பா பேசுவார். நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான் பேசுகிற ஆண்டவர். உலகத்தில் நிறைய தெய்வம் என்று சொல்லப்படுகிறது நிறைய இருக்குது, அது எதுவுமே என்ன செய்யாது, பேசாதெல்லாம் ஊமை, பேசாது. நம்முடைய ஆண்டவர் மட்டும் என்ன செய்கிறவர், பேசுகிறவர். அப்போ அவர் பேச நம்ம என்ன செய்யணும், கேட்கணும்.
அப்படின்னாதான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வாங்க? இப்ப நீங்க 2 பேரும் சந்திக்கிறீங்க, 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தவங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணிருப்பீங்க. அவங்க உங்க காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார், அவங்க காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். இப்ப நீங்க 2 பேரும் சந்திக்கும் போது என்ன பேசுவீங்க? சேல கதையை பேச மாட்டீங்க. இப்போ மற்ற கதையை பேச மாட்டீங்க. இப்ப என்ன கதை தான் பேசணும்? ஆண்டவர் சொன்ன கதையை நீங்க பேச வேண்டியது இருக்கும். உங்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்காரு சிஸ்டர், உங்க குடும்பத்தை குறித்து பேசியிருக்காரு சிஸ்டர், உங்க பிள்ளைங்களை குறித்து பேசியிருக்காரு சிஸ்டர், கவனமா இருங்க. இதை யார் கவனித்து கேட்கிறான்? கர்த்தர் கவனித்து கேட்டு அவங்களுடைய பேரை எழுதுகிறாராம் ஞாபக புஸ்தகத்தில். ஞாபக புஸ்தகம் பார்க்கும்போது ஆண்டவர் சமுத்திரம் நிற்கும் ஆண்டவர் எட்டி பார்ப்பாரு, புஸ்தகத்தை எடுத்து பார்ப்பாரு. பார்த்தோன்னே சோம் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? 2 பேரும் சேல கதையை பேசல, என்ன பேசியிருக்கிறாங்க? நான் பேசின காரியத்தை இவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இவங்க எங்க போறதுக்கு லாய்க்கா இருக்கிறாங்க? ஏன்னா சேலக்கதை பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. சேலக்கதை பேசினவங்க உலக பொருளுக்கான கதையை பேசுறவங்க யாரும் எங்க போக முடியாது. ஏன்னா பரலோகத்துல இந்த காரியமே கிடையாது. இந்த உலக பொருட்கள் எதுவுமே எங்க போய் சேராது. பரலோகம் போமா? நீங்க எத்தனை கோடி ரூபா வச்சிருந்தாலும் சரி, எத்தனை நகை, எத்தனை சொத்து இருந்தாலும் அது எங்க போகாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்ப அவை குறித்து பேசுறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததை, தேவன் உங்களோட பேசினதை ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது நம்ம ஆவிக்குரிய என்ன செய்வோம்? வளருவோம். இப்ப 2 பேரும் பேசும்போது எனக்கு இந்த வியாதி இருக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த தேவை இருக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கிறிஸ்துவ நன்மை என்ன செய்யும்? வளரும். ஆவிக்குள்ள வளர்வோம், ஆண்டவருக்குள்ள வளர்வோம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் இருக்கும் என்று சொன்னால் உங்க பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஞாபக புஸ்தகத்துல. 2வது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். வாசிங்க. அன்றியும் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளைமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நீங்க ஜீவ புஸ்தகம் உங்க பேர் எழுதப்படணுமானா என்ன ஊழியம் செய்யணுமா? ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம் செய்கிற எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, சாக்குவது சொல்ல முடியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரை அறிந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கடமையாக செஞ்சிருக்கிறாரு. கடமைன்னா அப்படி அர்த்தம் தெரியுமா நமக்கு? அது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, பணி. பணி சேட்ட என்ன ஆகும்? உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம விழுந்த. அதனாலதான் பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். எப்படி சுவிசேஷத்தை சொல்வது? இப்ப நீங்க பிரயாணம் பண்ணுகிறீங்க, இல்ல எங்க போறீங்க, பல விதமான ஜனங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, எப்படி சுவிசேஷம் சொல்வது? கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதான். இங்க என்ன இருக்கணும்? அவருடைய வார்த்தைகளும் அவருடைய சுவிசேஷங்களும் அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் எங்க இருக்கணும்? ஆனா இப்ப நம்ம உலகத்துல என்ன இருக்கு? ரீல்ஸ் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு? உலக காரியங்கள் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? நம்மளுடைய சொந்த காரியம் இதெல்லாம் உள்ள நிறைஞ்சிருக்க தவிர உள்ள என்ன இல்லை. அதனால ஒருத்தர் சந்திச்சுன்னா டக்குன்னு நம்ம எதை கொப்பிடிச்சிடறோம்? ஐயா என் குடும்ப கதை இப்படி, ஏன் சண்டை இப்படி, ஏன் பிள்ளை அப்படி, ஏன் அப்படி. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா, வசனம் இருந்துச்சுன்னா அதுதான் வரும், வெளியே வரும். அப்படிதானே? நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னா உங்களுக்குள்ள முதலாவது என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். இந்த வார்த்தை என்ன செய்யணும்? நீங்க சேர்த்து 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 வைக்கணும். நபர்களை சந்திக்கின்ற சிலர்கிட்ட பாத்தீங்கன்னா பேச முடியாது. சிலர்கிட்ட நான் போன வாரம் ஒரு டைம் வந்துட்டு போனேன்.
உங்களை நான் பார்க்க முடியல. அப்போ வந்துட்டு போகும்போது ட்ரெயினில் போனேன். அப்போ ட்ரெயினில் போகும்போது 2 பேரும் பக்கத்தில் வந்துருந்தாங்க. அன்று சொல்லும் போகணும். அப்போ எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சுவிசேஷன் சொல்லணும்னு என்ன இருக்குது ஆசை. ஆனால் ரயில்வே ட்ரெயினில் பப்ளிக் என்ன செய்ய முடியாது, சொன்னால் பெரிய இஷ்யூ ஆயிரும். ஏன்னா அந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு பெரிய கூட்டம் இருக்குது. என்ன பண்ணலாம் ஆண்டவர், என்ன செஞ்சுட்டே இருக்கிறேன், யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். என் பேக்கில் எப்பவுமே நான் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பேன். எப்பவுமே அதை என்ன வச்சுருப்பேன், ஆமாம், கைப்பிரதி. ஆண்டவர் என்னைய கைப்பிரதி எழுத சொல்லி நான் எழுதின கைப்பிரதி, என்னுடைய ஓன் கைப்பிரதி எது ஆண்டு வார்த்தையை கொடுத்தது. பேக் என்ன இருக்கு, அது 2-3 தலைப்புல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு சைட்ல இருக்கும். அது எப்பவும் எங்க இருக்கும், என் பையில இருக்கும். ஆனா இப்ப நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் பண்ணணும் நாகர்கோவில்ல இருந்து எங்க வரைக்கும், மதுரை வரைக்கும். உடனே என்ன செய்ய முடியாது, போட முடியும். அப்ப நான் ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க, நிறைய பேர் நான் பேசிட்டே வரேன், நீங்க இந்த ஊரு என்ன எல்லாம் பேசிட்டு வந்தேன். அவங்க கொஞ்சம் என்ன பண்ணாங்க, பேச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவனை ஏற நேரத்துல இருந்து இறங்க வரைக்கும் குண்டுத்தலை நம்பர்ல இருந்தால. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போனா நிறைய ட்ரெயின் நண்பர்கள் கிடைப்பாங்க. இப்ப ட்ரெயின்ல நண்பர்களே கிடைக்கிறது யாரதான் இருக்கா, எதிரியா தான் இருக்கு. எல்லாம் எல்லாத்த வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, செல்ல வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு நம்மளை எதிரி மாதிரி தான் பார்ப்பான், டக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிடுவான். ஏன்னா அவன் செல்ல என்ன செய்யணும், ஆமா பாக்குறான், அது ஆகாரம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சுவிசேஷன் எப்படி சொல்றது, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாப்பா நினைச்ச பேச்சு கொடுத்தேன், எங்க போறீங்க எங்க வரீங்க என்ன செய்றீங்க எல்லாம் பேச்சு கொடுத்துட்டு அதுக்குள்ள எங்க போய் சேர்ந்துருச்சு வண்டி, இறங்குற இடம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ண, ஒரு 4 ட்ராக்ஸ் எல்லாத்தையும் மனுஷன் செஞ்சேன் எடுத்து வச்சுட்டு ஒரு 4 டாபிக் இருந்துச்சு. நீயும் இறைவனிடம் பேசலாம், உனக்குள் இறைவன் வந்தால் நான் சொர்க்கம் சொல்வேன். அந்த டாபிக்கை பார்த்தோன்னு படிக்கணும் போல தோணும். அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சு என்ன செஞ்சேன், இறங்கும் போது பாப்பா என்ன செய்யுங்க, படிச்சுட்டு இங்கே வச்சுட்டு போயிருங்க, படிச்சுட்டு இங்கே வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், அந்த பப்பாட்ட கொடுத்தேன். அந்த பப்பா வாங்கி பார்த்து அந்த பேக்குள்ள வச்சிருச்சு. என்ன செய்யல, படிக்கல. ஆனா பேக் படிச்ச எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம், கண்டிப்பா அது என்ன செய்யும், படிக்கும். நான் கொடுத்துட்டு வீட்டுல வந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் என்ன கொடுத்துருக்கேன். இது ட்ரெயின்ல ஏறினப்ப நடந்த சம்பவம். ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி உங்க ஸ்டேஷன்ல தான், எங்க டவுன் ஸ்டேஷன்ல அங்க ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குற வாங்கி போனேன். அங்க ஒருத்தர் என்ன பண்ணி இருந்தாரு, நல்ல பயங்கரமா பட்டாச்சு, ரொம்ப பக்தி பரவசமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த கடையில உட்காந்து விளக்கு கொளுத்திட்டு இருந்தாரு. அவங்க அந்த இதுக்கு படங்களுக்கு முன்னாடி விளக்கு கொளுத்துவாங்க பார்த்தீங்களா, பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஆண்டவர் சொன்னா இவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல அப்படின்னாரு. அவரு பயங்கர பக்தி பரவசத்துல அவரை போய் ஏசி நேசிக்கிறதா டக்குனு நேசிக்க கூடாது, வேலையை பார்த்துட்டு போய். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ண, சரி நான் சொல்றேன் ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினேன். வாங்கிட்டு எவ்வளவு சார், 40 ரூபான்னு சொன்னாரு. 40 ரூபா கொடுக்கும்போது என்ன பண்ணேன், இந்த டாக்ஸ் எல்லாம் பத்திரமா கொடுத்து, சார் என்ன செய்யுங்க, சும்மா இருக்கும்போது என்ன செய்யுங்க, படிங்க. அவர் கையில வாங்கி பார்த்துட்டு சரி சார் படிக்கணும் சார் வாங்கி வச்சுட்டாரு. இப்ப 2 பேருக்கு நான் என்ன கொடுத்துட்டேன், கொடுத்ததோட விடல. நானு கொடுத்துட்டு நேரம் மதுரையில் போய், ஆண்டவரே நான் 2 பேருக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், டாக்ஸ் கொடுத்துருக்கேன். 2 பேருக்கு நான் சொன்ன சுவிசேஷம் என்ன செய்யணும், வேலை செய்தா இல்லையா எனக்கு இப்ப தெரியணும். என்ன பைபிள் சொல்லுது, நாகாரத்து தனிகள் மேல் போடு, அநேக நாட்டுக்கும் பலனை காண்பாய். ஒண்ணு. இன்னொரு வசனம் சொல்லுது, இந்த வசனம் வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது. மழையானது மேலிருந்து இறங்கி பூமியில முளைய கிளம்ப பண்ணுகிறது போல இந்த வசனம் நான் விரும்பின கண்டிப்பா அது என்ன செய்யும், அது செய்யும் அப்படிங்கிற வசனம் சொன்னா என்ன செஞ்சிட்டேன், ஜாம் பண்ணிட்டு படுத்துட்டேன். படுத்த ராத்திரி பேய் வருது. என்ன பேய் வருது, இந்த 2 பேருக்கு டாக்ஸ் கொடுத்த பாத்தீங்களா, இது வந்து என்ன செய்யுது, என்னை அடிக்குது. இந்த காலை வந்து புடிங்க, கால் நடக்கூடாம ஆகிடுச்சு. 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கால் நடக்க முடியல. அவன் என்ன ஆண்டவரன்னு கேட்டேன். ஆமா நீ பிசாசுக்கு இருந்து 2 பேரும் நினைச்சுக்கிட்ட புடிங்கிட்டு அது கோவத்தை செஞ்சிருச்சு. அப்போ நம்ம கொடுக்கிற அந்த வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யும், கிரியை செய்யும். கிரியை செய்யறது தான் ஆண்டு சுவிசேஷம் இருக்காரு. இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 பேர் ஆத்மா ஆண்டு நினைச்சுட்டாரு, விட்டுட்டாரு. என்ன உள்ள இருந்து பிசாசு செஞ்சிருச்சுது, வெளியேறிடுச்சுது. வெளியேறதுக்கு சிம்டம்ஸ் எங்க வந்துருச்சுது, நம்மகிட்ட வந்துருச்சு.
அப்போ சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு எப்பவும் எப்படி இருக்கணும்? நீங்க உங்க பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? நிறைய பேர் பேக்ல மாத்திரை இருக்கும். என்ன இருக்கும்? மாத்திரை இருக்கும், டேப்லெட் இருக்கும். தயவுசெய்து உங்க ஹேண்ட் பேக்ல என்ன இருக்கட்டும்? ட்ராக்ஸ் வச்சிருங்க. எது இருக்குல்ல ட்ராக்ஸ் வச்சிருங்க. வாய்ப்பு கிடைக்குமே என்ன செஞ்சிருங்க, கொடுத்துங்க. என்ன சிலர்கிட்ட பேச முடியாது, எங்க டைம் இருக்கும் வாசிக்கலாம் பத்திரம் வாங்கி வச்சிருப்போம். நேரம் ரொம்ப கண்டிப்பா என்ன செய்யும், பேசும். வாசிக்க ஆண்டவர் தூண்டுவார். இதைத்தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்திலே அவர் ரொம்ப எனக்கு எப்படி இருந்தாங்க, அனுகூலமா இருந்தாங்க, ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருந்தாங்க. ஆனபடிதான் அவர்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நீ சபைக்கு வர்றதுனால பேர் ஜீவஸ்ல எழுதப்படல, நீ காணிக்கை கொடுக்கறதுனால ஜீவஸ்ல பேர் எழுதப்படவில்லை. எது செஞ்சதுனால? சுவிசேஷ ஊழியம் செய்ததுனால. அப்ப நீங்களும் நானும் சுவிசேஷ ஊழியத்துக்கு எப்பவும் எப்படி இருக்கணும்? எனி டைம் ஆயத்தமா இருக்கணும். நான் டிராவல் பண்ண எடுத்துக்க முடியல, நான் அங்க போன எடுத்துட்டு போக முடியல அப்படிலாம் கிடையாது. எப்பவும் கையில் என்ன செய்யணும்? உங்களுக்கு ட்ராக்ஸ் வேணும் சொல்லுங்க, நான் தரேன். நாங்க உங்களுக்கு இலவசமா அடிச்சு கொடுக்குறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க உங்களுக்கு இலவசமா அடிச்சு கொடுத்து நீங்க அது மூலமா ட்ராக்ஸ் கொடுத்து அந்த ஆத்மா சந்திக்க யாருக்கு பங்கு உண்டு? இலவசமா கொடுத்து எனக்கு பங்கு உண்டு. நீங்க காசு கொடுத்து வாங்க, உங்களுக்கு பங்கு. இலவசமா கொடுத்தா யாருக்கு பங்கு உண்டு? அதனால நான் உங்களுக்கு இலவசம் எவ்வளவு அடிச்சு கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏனென்று சொன்னால் எப்படி ஆகிலும் ஆண்ட வார்த்தை எரிசப்பட வேண்டும், சுவிசேஷமாய் சொல்லப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறார். அவர்களுடைய பேரன் எழுதுகிறாரா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ புஸ்தகம் எழுதப்படுவதற்காகவே நீங்க என்ன வேலை செய்யணும்? பாஸ்டரா இருக்கிறவங்க தான் ஊழியம் செய்வாங்க, நமக்கு ஊழியம் இல்லை அப்படிலாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அப்படினால இரண்டாவதாக ஜீவ புஸ்தகம். மூன்றாவதாக நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19 20 அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதாட்டி எங்க உங்களுக்கு மனுஷன் எங்க இடமா? இது நம்ம எங்க போகணும்னு காத்திருக்கோம். ஆனா இப்ப நம்மளோட வழி எங்க கொண்டு போய் சேர்க்குது? இப்போ நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு நான் வாயில சொல்றேன். எப்படி சொல்றேன்? மதுரைக்கு போகணும்னு வாயில சொல்றேன். மதுரைக்கு போனா எந்த ரூட்ல போகணும்? நானு போய் எங்க வடக்கமாற போற ரூட்ல என்ன செய்யணும்? நான் தெக்கமாற போயிட்டு மதுரை போகணும். மதுரை போகுமா? அது எங்கதான் போவோம்? கடலுக்குள்ளதான் போவோம். எங்க போவாது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. வழி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நரகத்தை நோக்கி, பத்தின்கடல் நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அப்படினால பரலோகத்துக்கு போகணும். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஊழியம் செய்யறதுக்கு முயற்சி எடுங்க. அவங்க ஊழியவங்க இவங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யார் செய்தாலும் கேட்டு நம்ம என்ன செய்யணும்? இப்ப நான் ட்ரெயின்ல கொடுத்தேன், வசதிக்கு எடுத்து கொடுத்தேன், நான் யாரையும் கேர் பண்ணல. என் கூட ஒரு பாஸ்டர் வந்தாரு, என் கூட ஒரு பாஸ்டர் தான் வந்தாரு. அந்த பாஸ்டர் என்ன காத்துல இருக்கல, நான் எனக்கு நான் சொன்னா என்ன செஞ்சுட்டேன். அந்த பாஸ்டர் கூட சொன்னார் போகும்போது, பரவாயில்லையே பாஸ்டர் டைம் கேப்ல அடிச்சுட்டீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னையும் அவனை கொடுக்க சொன்னா என்ன செஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்டு அப்படி ஊழிய தெரிஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, உங்க பேர் எழுதப்படணுமா? நீங்க என்ன செய்யுங்க? சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்யுங்க? செய்யறதுக்கு முயற்சி எடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட அதாவது பாதைக்கு நேரம் வழி நடத்து வராங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இருபத்தி 1 அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 கடைசி 2 வசனம். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அழகா சொல்லப்படுது. தீட்டு, அப்புறமா அருவருப்பு, பொய். இதை செய்யறவங்க யாரும் எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமா நம்ம என்ன செய்யறோம்? பொய் சொல்லிடுறோம், தீட்டானது செஞ்சிடறோம், அருவருப்பானது செஞ்சுட்டு வருவோம், வந்து விடுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் பெரியெல்லாம் பாவம் ஒன்றும் செய்யல,
நான் எப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பரிசுத்தமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்ம நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பிறனை தன் உள்ளத்துல அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை நீங்க பார்த்து நீங்க வெளிய வாயில அவமதிக்க வேண்டாம், உங்க உள்ளத்துல அவமதிச்சாலே நீங்க என்ன செய்றீங்களா? வார்த்தை சொல்லுகிறது. அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறாருன்னு சொன்னா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாம இருப்பேன், ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறவனா இருக்கிறேன், பாவம் செய்கிறவனா இருக்கேன். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள். இதெல்லாம் நம்ம அதாவது பரலோகத்தினால வழிநடத்துகிற காரியங்கள். இதை நம்ம யாரும் என்ன செய்யறது இல்லை, செய்யல. நம்ம எதுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு ஜெபம் பண்ணுவோம். நமக்கே ஜெபம் பண்ண நமக்கு என்ன இல்லை நேரம், இதுல வேற அவங்களுக்கு ஜெபம் பண்றதா? அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்களா? பாவம் செய்யறதுக்கு எங்க போக முடியாதான்? பரலோகத்துக்கு போக முடியாது. பாவம் செய்யறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு எங்க போகணும்? ரெண்டே வழிதான், ஒண்ணு அங்க இல்லாட்டி இங்க. இங்க போறது குவாலிஃபைட் அங்க போயிடலாம், இங்க போயிருக்கு குவாலிஃபைட் இல்லைன்னா எங்க தான் போகணும்? ரெண்டுக்கு இடப்பட்ட இடம் ஒண்ணுமே கிடையாது. சாணப்படினால நீங்க தேவனுடைய சமூகத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஞாபக புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற மக்களாய் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் உங்களை என்ன செய்யப்பட வேண்டும்? ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சுவிசேஷ ஊழியம் செய்ய சில நேரங்கள் என்ன வரும்? பிரச்சனை, எதிர்ப்புலாம் வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. எதிர்ப்புக்கு பயந்து என்ன செய்ய வேண்டாம், செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம கடமை என்ன செய்வோம்? செய்வோம். ஆண்டவர் என்ன செய்வார் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு அதனால என்ன இருக்குது? பலன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோழப்பினால அந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்யுங்க. எனக்கு டாக்ஸ் கொடுக்க முடியல, எனக்கு டாக்ஸ் வாங்க முடியாது, நீங்க வசனத்தை படிச்சு வச்சுக்கோங்க, உங்க உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. சந்திக்கும் போது என்ன சொல்லுங்க? வசனத்தை சொல்லுங்க. வசனம் என்ன செய்யும்? உங்களை பெரிய செய்யும். வியாதியோடு இருந்தா வசனம் வியாதியை குணமாக்கும். பிரச்சனையோடு இருந்தா வசனம் நம்ம பிரச்சனையை மாற்றும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. நம்ம பிரயாணம் பண்ணும்போது நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது? ஆண்டவரோடு என்ன செய்கிறது? ஐக்கியமாகிறது. மூன்றாவது புஸ்தகம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய அதாவது பிரதிபலனை பெறுவதான புஸ்தகம் இருக்கிறது. ஆக பரலோகத்தில் போய் எல்லாரும் இருக்கின்ற பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் பெயர் இருக்கிறபடியே அவர்களுக்கு என்ன கொடுத்தார்களாம்? பிரதிபலன் கொடுக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நல்லா கவனிங்க, என்ன திறக்கப்பட்டன? புஸ்தகங்கள். எங்க நிற்கின்ற பொழுது? தேவ சமூகத்தில் போய் நிற்கின்ற பொழுது புஸ்தகங்கள் திறக்க. என்ன புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது? ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்படின்னா முதலாவது என்ன புஸ்தகம் சொன்னேன்? அட்டெண்டன்ஸ் புஸ்தகம். இது எல்லாருக்குமான புஸ்தகம். இதுல பேர் கண்டிப்பா இருக்கும், உலகத்துல வந்தாலும் பேர் இருக்கும். ரெண்டாவது புஸ்தகம் என்ன திறக்கப்படுவாங்க? ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். என்ன பேசியிருக்கான், இந்த அம்மா என்ன பேசியிருக்கிறாங்க, இவங்க ஆண்டவர் பற்றி என்ன பேசியிருக்காங்க, எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஞாபக புஸ்தகம் பேர். ஓகே, இவங்க நல்லா பேசியிருக்காங்க, என்ன பற்றி தான் பேசியிருக்காங்க, பரலோகத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க, வேதத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன புஸ்தகம் திறக்கப்படுகிறது? ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டா நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்திருந்தாங்க என்ன இருக்கும்? பேர் இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்காது? ஜீவ புஸ்தகம் பேராச்சு. அடுத்து 4வது புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அவனுடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கும்படியாக அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டு அந்த புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டபடி அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதா? பலன், பிரதிபலன் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள். ஆண்டவர் சொல்லிட்டு போனார்ல, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க முடியும், நான் உங்களை என்ன செய்வேன்? மறுபடியும் இடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன். இந்த 3 விதமான புஸ்தகங்கள் உங்க பெயர் இருந்தாதான் நீங்க எங்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? பரலோகத்துல. இல்லாட்டி இந்த பூமியில சொந்த சேர்த்து, பூமியில வாழ்ந்து, பூமியில ஆடம்பரமா இருந்து இந்த பூமியோட நீங்க போவீங்கன்னு சொன்னா மரித்த போது எங்க போய் நிற்கணுமா? நல்லா சொல்லப்படுமா? மரித்த பின்பு மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது.
ஜீவ புஸ்தகம் வேற புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக என்ன அடைந்தார்கள்? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நீங்க என்ன கிரியை நடப்பித்திருக்கீங்க? ஆண்டவருக்காக கிரியை நடப்பித்திருக்கீங்களா? இல்ல உலகத்துக்காக கிரியை நடப்பித்திருக்கீங்களா? இல்ல யாருக்காக கிரியை நடப்பித்திருக்கீங்க? என்ன செய்ய போறார் ஆண்டவர்? என்ன கொடுக்க போறார் உங்களுக்கு? நியாய தீர்ப்பு நாள். இந்த நாள் வெதிச்சுக்கு தனிச்சு போட போகிறது, வரம் போகிறது. இந்த நாளுக்கு நீங்க என்ன செய்யணும்? போய் ஆயத்தமா இருக்கணுமானா நீங்க இப்ப கேட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? செய்திருந்த ஆண்டு சமத்துல எப்படி இருக்கலாம்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவரே எந்த எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இது எதுவுமே செய்யாம ஆண்டு சொல்லுவாரு. மத்திய 7ஆம் அதிகாரம் 22 வாசிங்கள். மத்திய 7:22. 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். நல்லா கவனிங்க. உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரமம் செய்கைக்காரரே. யாரா? தீர்க்கதரிசனம் சொன்னவனுக்கு பேர் என்ன பேரு? அக்கிரமம் செய்கைக்காரன். பிசாசு துரத்துறவனுக்கு பேர் என்ன பேரு? அக்கிரமம் செய்கைக்காரன். அப்புறம் வியாதி சுகமாக்குறவனுக்கு பேர் என்ன பேரு? இன்னைக்கு இந்த அற்புதத்தை நம்பி ஒரு பெருங்கூட்டம் எங்க போகுது? பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. உங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னா இவன் வேதத்தின்படி என்ன செய்யல, ஊழியம் செய்யல. இவன் ஆண்டவர் காண்டி ஊழியம் செய்யணும். எதுக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறான்? தனக்கு சொத்து சேர்க்கணும், தான் வைத்த வளர்க்கணும், தனக்கு பேரும் புகழ் உண்டாங்க. இதுக்குன்னு ஊழியம் செய்ய பெரும் கூட்டம் இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட கூட்டமாக நம்ம இல்லாதபடி நாம தேவ சமூகத்தில் போய் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லணும்? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எங்க வாங்க? உன் பிதாவினுடைய என்னத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகராஜ்யத்தை என்ன செய்யுங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லணுமா? இல்ல உன் பேர் எங்க இல்ல, ஞாபக புஸ்தகத்துல இல்ல, ஜீவ புஸ்தகத்துல இல்ல, எதுல நீ எங்க போய் சேரு? இது ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. என்ன வேதம் சொல்றது? கடைசி நாட்கள்ல ஆண்டுடைய வார்த்தை என்ன தீர்க்குமா? நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால நம்ம கரெக்டான பைபிள் எழுதி கொடுக்கல, சும்மா பைபிள் எழுதி கொடுக்கல. அதாவது செல்ஃப்ல அடுக்கி வைக்கிறதுக்காகவோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாள் நம்ம கையில் தூக்கிட்டு வர்றதுக்காகவோ வேதம் எழுதி கொடுக்கப்படவில்லை. வேதம் எதுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை வாசித்தது நம்ம என்ன செய்யணுமா? கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஆண்டு வருகை எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை மாத்திரம் நான் சொல்றேன். கடந்து போக ஆசைப்படுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசியுங்கள். இரண்டாம் வருஷத்திலே சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது. ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூரியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து சொன்னார். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றார். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்று வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ள வரேன். அதாவது நேம் ஆஃப் நேச்சர் யாரு இருந்துச்சுன்னா பாபிலோன் தேசத்துல யாரு? ஒரு ராஜா. அன்னைக்கு பாபிலோன் தேசம் தான் சூப்பர் பவரா நினைச்சாங்க. எல்லா தேசத்தையும் அவர்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, அரசாட்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, சொப்பனம், அதாவது சிந்தனை. என்ன சிந்தனை வருகிறது? நான் சூப்பர் ராஜாவா இருக்கிறேன், சூப்பர் பவர் என்னத்துல இருக்குது, எனக்கு பிறந்த உலகம் என்ன ஆக போகுதோ அப்படின்னு அவங்களுக்கு என்ன வருகிறது? ஒரு சிந்தனை வருகிறது, ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. அந்த பயத்தோடு தூங்க போகிறான். அவர் படுக்கையில போகும்போது ஆண்டவர் அவனிடத்துல பேசுகிறார். ஏன் அவனிடத்துல பேசினார்? அவன் ஆண்டோட பிள்ளை கிடையாது. ஆக்சுவலா அவன் எப்படிப்பட்டவன்?
விக்கிரக ஆராதனை செய்கிறவன். ஆனா ஆண்டவரிடத்துல பேச காரணம் என்னவென்று சொன்னால், அவரிடத்துல பேசினாலும் அந்த சப்ஜெக்ட் எங்க வரும்? வெளியே போறோம், இல்லாட்டி வெளியே வராது. ஆனா இந்த சப்ஜெக்ட் யார்கிட்ட பேச வேண்டிய சப்ஜெக்ட் தெரியுமா? தானியேலுக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனா தானியேலுக்கு பேசினா வெளியே வர. ஏன்னா தானியேல் யாரா உட்கார்ந்திருக்கான்? அடிமையா அங்க வைத்திருக்கிறாங்க அவனை. இப்ப தானியேலுக்கு சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் முதல்ல ஆண்டு யார்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு? ராஜாட்ட சொல்லிட்டு மறக்க பண்ணிடுறாரு. இவன் சொப்பனத்தை பார்த்து இருந்துச்சுன்னா மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறான். எல்லாத்தையும் கூப்பிடுறான், ஜோசியெல்லாம் கூப்பிடுறான், அங்க இருக்கிற எல்லா அதாவது மந்திரவாதியெல்லாம் கூப்பிடுறான். வந்து என்ன செய்யறாங்க? ராஜா பண்ணி நிற்கிறாங்க. ராஜா சொல்றான், அவன் சொப்பனம் பார்த்தேன்ப்பா, எனக்கு நீ சொப்பனத்தையும் சொல்லணும், நீங்க பார்த்து சொப்பனம் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த மனுஷன் சொன்னா, ஐயோ இது என்ன இப்படி இருக்குது, இது யாராலையும் 1 hour கட்டளை பிறகு எல்லாத்தையும் என்ன செய்யறான்? தலை சீவிடான்ட்டான். அவன் காரணத்துல என்ன இருக்கிறது? இப்ப யாரை தேடுறாங்க? தானியேலை தேடுறாங்க. தானியேலை கொல்றதுக்காக தேடுறாங்க. ஏன்னா தானியேல் அங்க பிரதானியா ஒருத்தர் இருக்கான், அதாவது அதிபதியா உட்கார்ந்து இருக்கிறான். யாருக்கு அதிபதினா, இந்த ஜோசியக்காரன், இந்த கல்வியருடைய இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறவங்க யாரை உயர்த்தி வச்சிருக்காரு அதிகாரியாக? தானியேலை. இப்ப தானியேலை போட்டா எல்லாத்தையும் பிடிச்சு வந்து தானியேலை கொல்லத்துக்கு வர்றாங்க. அப்ப தானியேல் கேட்கலாம், என்னடா இவ்வளவு எனக்கு பதவி கொடுத்து என்ன கொல்ல வரீங்களா என்னடான்னு கேட்கலாம். அப்ப சொல்றா, இல்ல ராஜா என்னத்தை பார்த்தாராம்? ஒரு சொப்பனம் பார்த்தாராம். ராஜாவுக்கு சொப்பனம் மறந்துடுச்சான். சொப்பனத்தை என்ன செய்யணுமா இப்போ சொல்லணுமா? இவ்வளவு தானே நான் சொல்றேன். என்ன ராஜாவை கூட்டு போனது என்ன சொல்றாங்க? தானியேல் சொன்ன உடனே ராஜாவை கூட்டு போறாங்க. ராஜா போய் சொல்றாங்க, தானியேல் எனக்கு எத்தனை நாள் டைம் கொடுங்க? 1 வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க. நான் வந்து என்ன சொல்றேன், நீ கேட்கத்த நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு வாரம் அவகாசம் வாங்கிட்டு வந்து இங்க என்ன பண்றாங்க? தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த ஜனங்களோடு கூட நாங்கள் அழிக்கப்படக்கூடாது, இந்த ஜனங்கள் கூட நாங்கள் துன்பப்படக்கூடாது, நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? உம்முடைய பிள்ளைகள் ஜனங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு இந்த மறைப்பொருள் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறாங்க. உடனே என்ன வருகிறது? பதில் உடனே அன்றைக்கு வருகிறது. சொப்பனத்தை யார் சொல்லிக் கொடுக்கிறா? ஆண்டவர் தானியேலுக்கு சொல்லிக் கொடுத்து சொப்பனத்தை சொல்லிக் கொடுத்து சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்துட்டார். இப்போ ரொம்ப சந்தோஷமா தானியேலுக்கு போறாரு, ராஜாட்ட போறாரு. ராஜாட்ட போய் சொல்ற, ராஜாவே நான் நீ கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நீர் ஒரு பயங்கரமான எண்ணத்தை பார்த்திருக்கிறீர், பிரம்மாண்டமான சிலையை பார்த்திருக்கிறீர். அந்த சிலை தலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தங்கமா இருக்கிறது. அதனுடைய புயம் என்னவா இருக்கிறது? வெள்ளியா இருக்கிறது. அதனுடைய வயிறு என்னவா இருக்கிறது? வெண்கலமா இருக்கிறது. அதனுடைய கால் என்னவா இருக்கிறது? இரும்பா இருக்கிறது. அதனுடைய பாவம் என்னவா இருக்கிறது? இரும்பும் களிமண்ணுமா இருக்கிறது. நீ பார்த்து கொண்டிருந்த பொழுது மலையிலிருந்து ஒரு கல், கையால் பெயர்க்கப்பட ஒரு கல் உருண்டு வந்து எங்கே மோதினது? பாதத்துல மோதினது. தலையில மோதல, செஸ்ட்ல மோதல, இடுப்புல மோதல, கால்ல மோதல. எங்க மோதிச்சுனா? பாதத்துல மோதி அந்த சிலை என்ன செஞ்சுனா? நொறுக்கி போட்டது. அது அதாவது காற்றில் பறக்கடிக்கப்படுகிற என்னது போல ஆயிற்று? பறவை போல் ஆயிற்று. ஆனா அந்த சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியால செஞ்சிருச்சு, நிரப்பிட்டு. இதுதான் சொப்பனம். இப்ப அர்த்தத்தையும் சொல்றோம் கேளுங்க. அப்படி சொல்லி என்ன சொல்றாரு? அர்த்தம் சொல்ற என்ன சொல்றாரு? அந்த தலை நீர் தான். உமக்கு பின்பு வெள்ளியான ஒரு ராஜ்யம் என்ன செய்யும்? வரும். அவங்க அம்மா கட்டில கொஞ்சம் எப்படி இருப்பாங்க? தரத்துல எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது ராஜ்யம், வெண்கலமான ராஜ்யம் என்ன செய்யும்? எழும்பும். அதுக்கப்புறம் 4வது என்ன எழும்பும்? எலும்பான ஒரு ராஜ்யம் எழும்பும். 5வது எழும்புகிற அந்த இரும்பும் களிமண்ணுமான அந்த ராஜ்யத்தின் நாட்கள் எந்த நாட்கள் தெரியுமா உங்களுக்கு? இரும்புனா எதுக்கு அடையாளம்? அதிகாரத்துக்கு அடையாளம். இரும்பு எல்லாத்தையும் அடிக்கும். இரும்பு கரைக்கிறது வேதம் சொல்லுகிறது. இரும்பு எல்லாத்தையும் என்ன செய்யும்? டாமினேட் பண்ணும். அப்பதான் அதிகாரம். மண் எதற்கு அடையாளம்? பூமியின் மண்ணினாலே ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். மனிதனுக்கு அடையாளம். அப்ப இந்த அதிகாரம் யாருக்கு வருகிறது? சாதாரண மனிதனுக்கு அதிகாரம் வரும் பொழுது, என்னைக்கு அதிகாரம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறது? மக்களால். நீங்க 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. ராஜாக்களுடைய ஆட்சி எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ராஜான்னா ராஜாவோட பையன் தான் எடுத்து வருவான்.
அடுத்த அந்த வாரிசு படி தான் அவர் யாரும் மக்கள் போய் நினைச்ச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இரும்பும் களிமண்ணுமான இந்த நாட்கள்ல இது மக்கள் ஆட்சி பிடிக்கிறதான நாட்கள். இந்த நாட்கள்ல தான் எங்க இருந்து கல் உருண்டு வருதான்? எங்க இருந்து? மலையிலிருந்து கையால் பெயர்க்கப்படாத. கையால் பெயர்க்கப்படாத என்ன அர்த்தம்? மனித முயற்சி இல்லாம. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை குறித்து, முதலாம் வருகை குறித்த காரியம் கிடையாது. ஏன்னா முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து உள்ள வருவதற்கு ஒரு மனுஷன் தேவைப்பட்டாங்க, அப்படித்தானே? மரியாள் இல்லாம யார் வரல உலகத்துக்குள்ள? இயேசு கிறிஸ்து வரல, மரியாளுடைய வயிற்றுல தான் அவர் என்ன செஞ்சாரு, வந்தார். ஆனா இந்த வரையை சொல்லப்பட்டு கையால் பெயர்க்கப்படாத மனிதர் எந்த முயற்சியும் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரு? இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2000 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூதர்கள் அந்த சீஷர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ 2 தூதர்கள் தோன்றி, ஏன்பா வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்தருளி போனார், அப்படியே மறுபடியும் என்ன செய்வாரு? வருவார். அந்த நாட்கள் இதுதான். இப்போ மக்களாட்சி நடைபெற்றுக் கொண்டு இந்த நாட்கள், எந்த நாட்களிலே அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மண்ணும் களிமண்ணுமான அந்த பாதத்திலே மோதி அது என்ன செய்தது? அந்த சிலை என்ன செஞ்சு போட்டது? நொறுக்கி போட்டது. அந்த சிலையை மோதின கல்லோ என்றால் என்ன ஆகிவிட்டதான்? அப்ப வருகை நாட்கள், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இந்த நாட்கள். சொல்லுங்க, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் வெளிப்படுத்தி கொடுத்தது? கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியத்தை யார் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு? ஒரு ராஜா வெளிப்படுத்தி கொடுத்து, அதை தேவனுடைய பிள்ளையாகிய தானியேல் காண்டர் கொடுத்து, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார், அதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தரிசனம் எழுதப்பட்டு இல்ல வெளிப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல செஞ்சிருச்சு. 2400 சில வருஷம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக 530 வருஷத்துலதான் இந்த பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? போனோம் எங்க இருக்கோம்? 2026 இருக்கும். அப்ப அங்க ஒரு 530 கூட்டுங்க, அங்க ஒரு 2020 கூட்டுங்க, எவ்வளவு ஆச்சு? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல. ஏன் வரல தெரியுமா? இன்னும் நம்ம என்ன செய்யல? ஆயத்தப்படாம உட்கார்ந்து இருக்கிறோம், மனம் திரும்பாம இருக்கிறோம், இன்னும் செய்ய வேண்டியது செய்யாம இருக்கிறோம், இன்னும் உலகத்துறைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை தேடாமல் இருக்கிறோம். இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, ஆண்டவரே எப்பொழுது வந்தாலும் நாங்களும் என்ன செய்யணும்? நீர் வருகிற நாட்டில் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்ப வேணாலும் ஆண்டவர் வரலாம், எப்ப வேண்டாலும். அவர் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஆண்டவர் செப்பரேட்டா காண்பித்தது. நீங்க அதை நம்புறீங்க நம்பல, அது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டு தரிசனத்துல போட்டு சொன்னது நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நீங்களும் ஆயத்தமாக முடியாது நான் சொல்லுகிறேன். நான் ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணி கேட்பேன். ஆண்டு நிறைய காரியங்கள் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார், பேசுவார், என்கிட்ட பேசுவார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் உலகத்தில் நடக்க போற காரியங்கள், குடும்பத்தில் நடக்க போற காரியங்கள், சபைகளுக்குள்ள நடக்க போற காரியங்கள் எல்லாம் ஆண்டு பேசுவார். நான் ஜெபம் பண்றது அதிகமா ஆண்டு சமூகத்தை காத்துக்கிறேன் என்று ஆண்டு பேசுவோம். அப்போ ஆண்டு சமூகத்துல வருகை குறித்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டு என்ன செய்யறாரு? ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம் பண்ணி சொன்னால், நான் காரில் போயிட்டு இருக்கிறேன். தரிசனத்துல நல்லா மத்தியான பொழுது ஒரு 12-1 மணிக்கு சூரியன் எங்க இருக்கும்? நடு உச்சில இருக்கும். அந்த நேரத்துல காரில் போயிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீரென்று முழு பூமி என்ன ஆகுறது? இருட்டாகுது, சடனா இருட்டாகுது. அப்படி இருட்டாகி ஒரு நாளும் இருட்டாதுன்னா கிராஜுவலா தான் இருட்டாகும். தரிசனம் சடனா என்ன ஆகுறது? இருட்டாகுது. அப்படி பார்த்துட்டு இருக்கின்ற பொழுது மேல யார் இறங்கி வரா? இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில இறங்கி வராரு. அப்ப நான் பாக்குறேன், காருக்குள்ள ஆண்டவர் வராரு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் நோக்கி என்ன செய்யறேன்? கூப்பிட்டு கையை காட்டுறேன். நான் எதற்காக இந்த தரிசனத்தை, அதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னு சொன்னா, ஆண்டவரோட வருகை எப்பொழுது சம்பவிக்க எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க, நான் மக்களுக்கு சொல்லணும். இதுதான் என்னுடைய ஜெபம். சரிங்களா? இப்போ எனக்கு அந்த வருகையை காமிச்சிட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல, என்ன பதில் சொல்றேன்னா, எனக்கு 75 வயசுன்னு காமிக்கிறாருங்க. எனக்கு 75 வயசு இருக்குங்க பொழுது என்ன நடக்குது? அந்த வருகை நடக்குது. சரிங்களா? எனக்கு இப்போ வருஷம் வந்து 2026. இது 2025 எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப எனக்கு 2025 வச்சுக்கோங்க. இப்ப 75 அப்படின்னா எனக்கு 50 வயசு அப்படின்னு எத்தனை வருஷம் தான்? 20 வருஷம் தான். அப்ப 20 வருஷத்துல யார் வர? அதான்
தான் பைபிள் சொல்லுது, ஏசாயா 64 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. வசனம் சொல்லப்படும், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்து நான் எழுதி வைத்திருக்கிறார். சோ அப்படியானால் நாம சந்ததியிலேயே நாம வாழ்ந்து இந்த சந்ததியில் யார் வந்து விடுவா? வந்து விடுவா. அதற்கு ஆயத்தமாக நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? சின்ன சின்ன கூட்டமா அங்க கூட்டி கொண்டு வச்சு சின்ன சின்ன வீடுகள்ல சின்ன சின்ன இடங்கள்ல அவனுடைய வார்த்தையில வச்சு கொண்டு இருக்காரு. பெரிய திரள் கூட்டத்துக்கு வசனம் சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படவில்லை? திரள் கூட்டம் என்ன செய்து எங்க போகுது? அது அடிக்கடி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா சின்ன கூட்டம் எங்க நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது? மரணத்தினால ஓடிக்கொண்டு இருக்குது. அப்படினால நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து வருகை நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் வருகிற அந்த நாட்கள் அந்த காலங்கள் இப்பொழுதுதான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மள ஆயத்தப்படுத்தி அந்த 3 சம்பவங்கள் 3 காரியங்களும் தியானித்து, ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய அதாவது பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாக அசுத்தமோ பொய்யோ அதாவது பாவமான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? அதாவது ஒட்டாந்தபடி பாவம் நம்மளை ஆண்டு கொள்ளாத நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? இதை காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எப்பொழுது வந்தால் உங்களை என்ன செய்வாரு? பாருங்க, மத்திய ஆகாயத்துல வந்து நின்று ஆண்டு சத்தம் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஒரு நிமிஷத்துல அல்லேலூயா. அப்படினால தயவு செஞ்சு என்ன செஞ்சுக்கோங்க, இதை மனதில் வைத்துக்கோங்க. ரொம்ப செல்போன் யூஸ் பண்ணாங்க, தயவு செஞ்சு செல்போனை கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க. ஏன் அப்படின்னா நீங்க செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு சத்தம் கேட்காது. ஆமா, உண்மைதான். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் போய் சொல்லல. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா செல்போன் மாட்டிட்டு இருக்கும்போது உங்க வீட்டு வெளியே யாரும் சத்தம் போட்டா உங்களுக்கு சத்தம் கேட்கவே கேட்காது. உங்க வீட்டுல என்ன கீழே உருண்டு விழுந்தா உங்களுக்கு சத்தமே கேட்காது. பாத்துறீங்களா? நீங்க எத்தனை நம்ம நியூஸ் கேட்டிருக்கோம். தாய் செல்போன்ல வீடியோ பார்த்துருந்தாங்க, பிள்ளை கட்டி கொண்டு நினைச்சு போச்சு. பிள்ளை அழுதும் கேட்கல, செத்து போனதும் கேட்கல. காரணம் என்னது? ஏன் அப்படின்னா செல்போன் வந்து நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எங்க நோக்கி போக்கஸ் பண்ணிடுது. கண்ணு, கை, அப்புறம் என்னது காது, நம்முடைய சிந்தனை எல்லாத்தையும் எங்க பண்ணிடுது? இதை நோக்கி போக்கஸ் பண்ண உடனே நம்மளை சுத்தி என்ன நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆண்டவரே பக்கத்துல காது வந்து ஊதுறாம என்ன செய்யாது? காது கேட்காது. நம்ம என்னால எங்க இருக்குது? அதனால இதை யூஸ் பண்ண கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க. அவசியமானது மட்டும். என்ன பிசாசுடைய தந்திரம் இது. நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறது பிசாசு வச்சுக்கிற பெரிய டூல் என்னது? இந்த செல்போன். இன்னைக்கு தேவ சமூகத்துல செலவழிக்கிற நேரங்களை காட்டி எங்க அதிகமான நேரம் செலவிடுகிறோம்? உண்டா இல்லையா? அரை மணி நேரம் 10 நிமிஷம் தான் கவனம் நடக்கும், வேத வாசிப்பு நடக்கும். ஆனா எத்தனை மணி நேரம் செல்வாக்கு பார்ப்போம்? ரீல் கொஞ்ச நேரம், வாட்ஸ்அப் கொஞ்ச நேரம், ஃபேஸ்புக் கொஞ்ச நேரம், ட்விட்டர் கொஞ்ச நேரம், அப்புறம் இன்ஸ்டாகிராம் கொஞ்ச நேரம். ஆரம்பத்தில் எல்லாம் அந்த 4 நிமிஷம் இருந்துட்டு போச்சு, நாசமா போச்சு. ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்தது 10 என்ன வாசனை தெரியாது. போய் வாசனமா ஞாபகமே இல்லை. ஏன்னா என்னென்ன ஞாபகம் இருக்கு? இப்போ ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கு? ஒரு டம்ளர் இருக்கிற கொஞ்சம் ஜூஸ் இருக்கு. என்ன இருக்கு? கொஞ்சம் ஜூஸ். இந்த ஜூஸ் வாங்கினுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஜூஸ் நமக்கு ஸ்ட்ரென்த். அதனால நான் உங்களுக்கு அதை அடையாளம் சொல்றேன். அரை டம்ளர் என்ன இருக்குது? ஜூஸ் இருக்கு. இப்போ அந்த ஜூஸ் இருக்க அந்த பாட்டில் டம்ளர்ல நீங்க தண்ணி ஊத்துறீங்க. தண்ணியில ஒரு சத்தம் கிடையாது. தண்ணியில ஒரு சத்தம் கிடையாது. ஆனா தண்ணி குடிக்கணும். அதான் குடிக்காம இருக்கணும். தண்ணி குடிக்கணும். அது போல சென்று பார்க்கணும். ஆனா ரொம்ப என்ன செய்யக்கூடாது. இப்ப நீங்க அந்த தண்ணியை ஜூஸ் பாட்டில் தப்பா நினைச்சிட்டே இருக்கீங்க. ஊத்திட்டே இருக்கீங்க. ஜூஸ் உள்ளதான் இருந்துச்சு. ஜூஸ் உள்ளதான் இருந்துச்சு. ஆனா தண்ணியை மேல ஊத்த ஜூஸ் என்ன செஞ்சு போச்சுது? காணாம போச்சு. எங்க போச்சுது? இல்ல. எது அதிகமா இருக்கோ அதை நம்ம டாமினேட் பண்ணும். எது அதிகமா இருக்கோ அதை நம்ம ஆளுகை செய்யும். எது அதிகமா இருக்கோ நம்மள வழி நடத்தும். எது அதிகமா இருக்கு? இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடே ரீல்ஸ்ல நாசமா போயிருக்கு. ரீல்ஸை பார்த்தே ஒருத்தனை கொண்டு மேல உட்கார வச்சு நீங்க நாடே என்னவா இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுக்கு பதில் மேல பேர் என்ன? ரீல்ஸ் நாடு. பேரே பெரிஞ்சுட்டாங்க. ஆமா, மாத்திட்டாங்க. தமிழ்நாடு என்ன நாடாகி போச்சுது? ரீல்ஸ் நாடாகி போச்சு. சோ இது தேவனை விட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு பிசாசு செய்கிற பெரிய தந்திரம். இது தந்திரம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளாதீங்க. இந்த பிசாசு கண்ணி தான் வைப்பான். அந்த கண்ணில போய் நம்ம மாட்டி நமக்கு என்ன செய்யாது?
நம்ம கண்ணில மாட்டிருக்கமாமே தெரியாது. எனக்கு கண்ணி வச்சு பழக்கம். நானே எங்க பிரதர்லாம் சின்னதா இருக்கும்போது கிராமத்துல காட்டுக்குள்ள போவோம். இந்த கவுதாரின்னு ஒரு பேர்டு உண்டு. இந்த பேர்டு என்ன செய்யும், அது குஞ்சு குட்டியுமா ஆள் கூட்டி நுழையும். இதுக்கு நாங்க என்ன செய்வோம், கண்ணி எப்படின்னா ஒரு நல்லா சுத்தி ரவுண்டா ஒரு கம்பு கட்டி, அந்த அந்த கம்பு கட்டில என்ன செய்வோம், குறுக்க 2 கம்பு கட்டி அதில் என்ன செய்வோம், சுருக்கு கண்ணி போட்டு அதை தரையில கொண்டு புதைச்சி வச்சு அதை நல்லா மண்ணெல்லாம் போட்டு மூடி அதில் கொஞ்சம் குப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் அதுக்கு அது என்ன சவுண்ட் அதெல்லாம் போட்டு என்ன செஞ்சிருப்போம், மேல அழகா மூடி வச்சிருப்போம். இந்த கவுதாரி என்ன செய்யும், ஒரு ஒண்ணுதான் வந்து அதை என்ன செய்யும், ஒரு இறைய பிறக்கணும்னு டக்கு என்ன செய்யும், அது கத்தி ஒரு பெரும் குழந்தை எங்க கூட்டிடும், அந்த இடத்துக்கு கூட்டிடும். இப்ப எல்லாம் வந்து என்ன செய்யும், மேல இருக்கிறது சாப்பிட்டு முடிச்சுட்டு இதனுடைய குணம் சரட்டு என்ன செய்யும், பரண்டி கிழக்கம் தோண்டி சாப்பிட்டுரும். இப்ப சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்வாங்க, இப்போ ஐயா நம்ம சாப்பிட்டா அப்படின்னு பறக்கிறதுக்கு எழும்புவாங்க. இப்ப கால் எங்க மாட்டிருக்கு, இதுக்கு தெரியும். இது எப்பதான் தெரியும் கண்ணில மாட்டிருக்குன்னு, இது பறக்க நினைக்கின்ற பொழுதுதான் தெரியும். பறக்க முடியாது, கண்ணி மாட்டினதும் தெரியாது, கண்ணி இருக்குங்கிறதும் தெரியாது. எப்பதான் தெரியுது, இப்ப நீங்க கண்ணில மாட்டிக்கீங்கன்னு எப்பதான் தெரியும், ஆண்டவர் மேல இருந்து கூப்பிடும்போது மகளே வான் கூடுமே நினைச்சுக்கணும். இங்க ரீல்ஸ் பிடிச்சு இருக்கும், உங்களை இங்க செல்போன் பிடிச்சு என்ன செய்யும், கீழே இருக்கும். ஐயோ எங்க மாட்டிக்கிட்டோமே. அன்னைக்கு ஒண்ணு செய்ய முடியும். அன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த கவுதாரி பிடிச்சிட்டு வந்து கழுத்தத்தன் செஞ்சிருவோம். என்ன பண்ணிடுவோம், நல்லா வடை போட்டு சாப்பிட்டுருவோம். அது போல சாப்பிட்டா கண்ணில மாட்டை பிடிச்சுக்கொண்டு எங்க போட்டுருவான், அவ்வளவுதான். சிம்பிள். இந்த கண்ணை பிசாசு எது மூலமா வச்சிருக்கிறான், உங்க கையிலே கொடுத்துருக்கலாம். அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் பேண்ட் பாக்கெட்ல ஒண்ணு இருக்கு, சட்டா பாக்கெட்ல ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்கு 2 வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிங்க, தேவனுடைய வார்த்தையை படிங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு யார் நேரம் வழி நடத்தும். என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை நாட்கள் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது குறித்து பேசுறதுக்கு. நேரம் இல்லாம நான் நினைச்சு விடுகிறேன், நான் முடித்து விடுகிறேன். ஏனென்று சொன்னால் நம்ம ஆண்டோட சமூகத்துல ஆண்டவரை சந்திப்புக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே, நீங்க ரட்சிக்கப்பட்டதோ சபைக்கு வர்றதோ ஆண்டவருக்காக செயல்படுறது எல்லாருடைய முழு நோக்கம் என்னதான், அதுதான் நம்முடைய முதல் நோக்கம். அதுவே விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கு என்ன கிடையாது. தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி நான் என்ன செய்யறேன் முடிக்கிறேன். சாது சுந்தர் சிங் நிறைய பேருக்கு தெரியும், அப்படிதானே, அவரோட புக் யாரும் படிச்சிருக்கீங்களா? சாது சுந்தர் சிங் நம்ம இந்திய தேசத்தை சேர்ந்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு சீக்கியர். அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவர் பயங்கர எதிர்ப்பு குடும்பத்துல. ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யறாரு, இப்போ எங்க போறாரு, ஊழியத்துக்கு போகிறாரு. பயங்கர எதிர்ப்பு வந்து ஊழியம் செய்யறாரு. இப்ப அவருக்கு கைலாச மகரிஷின்னு ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசை. யாரை பார்க்கணும், கைலாச மகரிஷின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவர் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. ஒரு ஐயா இருக்கிறாரு, பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பார்க்கறதுக்கு என்ன செய்யல, வாய்ப்பு கிடைக்கல. ஆனா பார்க்க ட்ரை பண்ணி என்ன செய்யறாரு, இமயமலைக்கு போறாரு. எங்க போறாரு, இமயமலை இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு இமயமலைக்கு போறாரு. ஆனா இமயமலைக்கு போகும்போது வழிமறை எங்க போயிட்டார், திபெத்துக்குள்ள போயிட்டார். எங்க போயிட்டாரு, திபெத்துல வந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாது, ஆண்டவர் பற்றி சொல்லக்கூடாது. அங்க வந்து புத்தர் தான் கடவுளை சொல்லணும். அதுக்கு சந்தை வழியிலிருந்து என்ன பண்றாரு, இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுவை நம்பு, இயேசுதான் உனக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாரு. உடனே இவரை பிடிச்சு கொண்டு அரசாங்கத்தில் விடுறாங்க. அரசாங்கம் இருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது. இவரை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கிணறு வச்சுக்கிறாங்க. அதாவது பேர் வந்து சவக்கிணறு. அந்த கிணத்துக்குள்ள உயிரோடு உள்ள தள்ளி கவர் பூட்டிடுவாங்க. மேல உள்ள வெளிச்சம் இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏற்கனவே செத்து போனவங்களுடைய சரீரம் உள்ள கிடக்கும், எலும்பு பயங்கர நாற்றமா இருக்கும். அதுக்குள்ள போட்டு ஒரு மூடிட்டாங்க. இவரை மேல இருந்து கீழே போடும்போது அவர் தண்ணி விட்டு கீழே விழுந்த கை என்ன செஞ்சு போச்சுது, ஒரு கை உடஞ்சிருச்சுது. இப்ப வெளில போய் விழுந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்ய வந்தேனே, எனக்கு என்ன பண்ணி எங்க போட்டிருக்காங்களே, என்ன கொண்டு சாகடிச்சுட்டாங்களே, இதுதான் உங்களுடைய சித்தமா, சரி இதுதான் உங்களுடைய சித்தமா, நான் சந்தோஷமா என்ன செஞ்சிடறேன், செத்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை 3 நாள் உள்ள இருக்கிறாரு. எத்தனை நாள், அந்த பிரணம் எவ்வளவு நாள் என்றும் அதுக்குள்ள சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனே இல்லை என்றும், பயங்கர இருட்டு, சாப்பிடல, தண்ணீர் குடிக்கல, எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது முழு நரக வேதனைனா அதுதான். ஆனாலும் 3 நாள் கழிச்சு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்ப எங்க வர போறேன், உங்களோட சமூகத்துல வர போறேன், என்ன நினைச்சு கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க.
உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு செய்யறாரு, மயக்கம் அடைகிற நேரம். அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு மேல இருந்து ஒரு கயிறு, ஒரு வெளிச்சம் போது ஒரு கயிறு மட்டும் வருகிறது. சத்தம் கேட்குது, சாரத சுந்தரசி கயிறு அடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. இப்ப கயிறு பிடிக்கிறதுக்கு பலன் இல்லை, ஏன்னா கை ஏறினா ஒரு கை இணைச்சிருக்கு, உடஞ்சிருக்குது, வலி ஒரு பக்கம். ஆனாலும் வேற வழி இல்லையே, கயிறு பிடிக்க சொல்றாங்க. கயிறு என்ன செய்யறாரு, பிடிக்கிறாரு. கயிறு மெதுவா எங்க வருது, நல்லா கவனிக்க, பூட்டின கலந்து பூட்டின மாதிரி தான் இருக்குது. ஆனா கயிறு எங்க வருது, மேல வந்துருச்சு. இப்ப சாரத சுந்தரி மேல விட்டாச்சு, பூட்டின கலந்து பூட்டின வழியே தான் இருக்குது, திறக்கல. ஏன்னா சாவி யார்கிட்ட இருக்கு, ராஜாட்ட இருக்குது. இப்போ வெளியே விட்டோடனே நீ போ வேலை செய்ய அப்படின்றாரு ஆண்டவர். இப்ப மறுபடியும் எங்க போய் நிற்கிறாரு, எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாலும் அதே சந்தையில போய் என்ன செய்யறாரு, மறுபடியும் இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லி எப்படி செய்யறாரு, அங்கவே தரிசனம் பண்ணுகிறார். இப்ப மறுபடியும் செய்தி ராஜாட்ட போகுது. ராஜா பயங்கர வந்துருச்சு, யாரா இவனை திறந்து விட்டது அப்படின்னு விசாரிக்கிறாரு. யாரும் திறக்கல, சாய் வச்ச இடத்துல தான் இருக்குது. அவரை கூப்பிட்டு, அப்பா நீ கடவுளாச்சுப்பா, எங்க தேசத்துல நினைச்சுரு போயிருந்து சொல்லி வெளியாச்சு வந்துடுறாங்க. இது ஏன் நடந்து வருகிறார், சாப்பிடல, பசி, வலி, வேதனை, மலை ஏறின மாதிரி தான் இருந்தது. கீழே மயங்கி விழுகிறார். விழுந்ததான் அவருக்கு தெரியும். மலையில உருண்டு 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 எங்க வருகிறாரு, அந்த பனி மலையில இன்னொரு அடிவாரத்துக்கு வந்து ஒரு இடத்துல பொத்துன்னு விழுகிறார். விழும்போதுதான், உருளும் போதுதான் அவருக்கு நினைவு இல்லை. ஆனா கீழே விழும்போது என்ன வருகிறது, நினைவு வருகிறது. இது திரும்பி பார்க்கிறாரு, ஒரு பெரிய புகை இருக்குது. அந்த புகைக்குள்ள பயங்கரமான கரடி என்ன செய்யுது, கண்ணை கரைன்னு உள்ளவனு உட்கார்ந்து இருக்குது. ஆகா நம்ம கரடி நினைச்ச போறோம், மாட்ட போறோன்னு மெதுவா எலும்பி என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். மெதுவா எலும்பி என்ன செய்யறாரு, நடக்க ட்ரை பண்றாரு. இப்போ அந்த கரடி கோயிலிருந்து ஒரு சத்தம் வருது, சாரத சுந்தரசி அப்படின்னு. இவருக்கு மறந்து போச்சு, என்னடா இந்த காட்டுக்குள்ள நம்ம பேர சொல்லி யாரா, அப்ப யாரும் உள்ள, இவர் யாரு இருக்கா உள்ள, மனுஷன் யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தைரியத்தை வர வச்சு கோயிலுக்குள்ள போனா அங்க கைலாச மகரிஷி உள்ள இருக்கிறாராம். அவர் மேல இருந்து கீழே வரைக்கும் முடியெல்லாம் வளர்ந்து அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு, ஒரு வித்தியாசமான நிலைமையில இருக்கிறார். அப்ப நீங்க யார் என்ன விசாரிச்சு பார்க்க, நான் தான் கைலாச மகரிஷி. இப்போ சாரத சுந்தரசிக்கு பயங்கர ஆச்சரியம், ஆகா நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம், வர நினைச்சுட்டோம், பார்த்தாச்சு. இப்ப அவர்கிட்ட நிறைய சில சந்தேகங்கள் கேட்கணும் ஆசை இருக்கு. யாருக்கு, சாரத சுந்தரசி சந்தேகம் கேட்கிறார். என்ன சந்தேகம், பரலோகத்துக்கு சந்தேகம் கேட்கிறார். என்ன கைலாச மகரிஷி அப்பப்போ பரலோகத்துக்கு போயிட்டு வரலாம். அப்போ சொல்றாரா, என்ன பரலோகத்துக்கு கூட்டு போவீங்களா? அப்போ சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போறதே ஆண்டு சித்தம், நான் நினைச்சுலாம் போக முடியாது, ஆண்டு கூட்ட தான் போவேன். இப்போ ஒன்னையும் கொண்டு போனாலும் யாருக்கும் பெர்மிஷன் கேட்கணும். இப்ப உட்காரு ஆண்டு கேட்டு சொல்றேன் சொல்லி எங்க போறாரு, சாரத சுந்தரசி புகையில உட்கார வச்சுட்டு இவருக்கு எங்க போறாரு, சரீரம் இங்கே தான் இருக்கும், ஆத்மா மட்டும் மேல போகுமா. இப்ப போய் ஆண்டோட போய் பேசுற, ஆண்டவர் யார் வந்திருக்கா, சாரத சுந்தரசி வந்திருக்கிறாரு. இந்த சாரத சுந்தரசி எங்க வரணும்னு ஆசைப்படுறாரு. இது கதை இல்ல, அவர் தன்னுடைய பயோகிராஃபியில் எழுதியிருக்கிறார், சாரத சுந்தரசி எழுதியிருக்கிறார். உடனே இயேசு சொன்னாராம், கூட்டிட்டு சொல்லிட்டாராம். இப்போ உடனே கீழே வந்து யாரை கூப்பிடுறாரு, எப்ப உடனே ஆர்டர் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. கூப்பிட்டு சொல்ற பாப்பா, பயங்கர சந்தோஷம். யாருக்கு, சாரத சுந்தரசி. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க, பரலோகம். கண்கொள்ளா காட்சி பரலோகம். இப்ப சாரத சுந்தரசி நினைக்கிறாராம், நம்ம இங்கே இருந்துருவோம், இனிமே எங்க போக வேண்டாம், பூமிக்கே போக வேண்டாம். நம்ம ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ள ஊழியமே என்ன செய்யவில்லை, நிறைவேறவில்லை. ஆனா கொஞ்ச நேரம் எங்க எங்க நினைச்சாங்க, என்ன செய்யலாம், உலகத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த அனுமதி கொடுத்திருக்கிறார். இப்ப அங்க ஒரு காட்சியை பதிவு செய்கிறார். என்ன காட்சி என்று சொன்னால், பூமியிலிருந்து மறிக்கிற மனுஷத்தவன் நீங்க வந்துட்டே இருக்கிறாங்க, பரலோகத்துல வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற போது அங்க ஒரு ஊழியர் மேல வருகிறார். அந்த ஊழியர் ஏற்கனவே யாருக்கு தெரிந்தவர், சாரத சுந்தரசி நல்லா பழக்கப்பட்டவர். அவருடைய சபைக்கு போயிருக்கிறாரு, ஊழியம் செய்திருக்கிறாங்க. இவர் மனுவப்பட்டு சாரத சுந்தரசிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்துட்டாரு அப்படின்னா. ஆனா இந்த போதகரால பரலோகத்துக்குள்ள போக முடியவில்லை. சாரத சுந்தரசி ரொம்ப துக்கத்தோடு பதிவு செய்கிறார் அந்த காட்சியை. இந்த பாஸ்டரா இருந்தவர் இப்ப எங்க போனோம், பரலோகத்துக்குள்ள போனோம். ஆனா பரலோகத்துக்குள்ள போக முடியவில்லை. காரணம் என்ன வந்துச்சுன்னால், இவர் பாஸ்டரா தான் இருந்திருக்கிறாரு, ஊழியம் தான் செய்திருக்கிறாரு. ஆனா தேவன் விரும்புகிறபடி இவர் என்ன செய்யவில்லை, ஊழியம் செய்யவில்லை. ஏனென்றால் இவருக்குள்ள சில அந்தரங்க பாவங்கள் இருந்திருக்கிறது, சில அந்தரங்க மாம்ச கிரியைகள் இருந்திருக்கிறது. இது இவரோட என்ன செய்யவில்லை, போகல. இந்த அந்தரங்க பாவங்களோ, இந்த அதாவது அசுத்த கிரியைகளோ நம்ம யாரை விட்டு பிரித்து விடும். ஏன்னா தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும், இருள் இல்லை. இப்போ இவரால் உள்ள போக முடியலன்னு சொன்ன உடனே இவர் உள்ள போறக்கு முயற்சி எடுக்கிறார், போக முடியல.
உடனே சாமி போய் கேட்கிறாராம், ஐயா இவர் நல்ல ஊழியக்காரராச்சும் பரலோகத்துக்கு அனுப்புனானே, அவன் பரலோகத்துக்கு சொல்லப்படுகிறது, இவர் பரலோகத்துல என்ன செய்ய முடியாது, இல்லை எப்படியாவது பரலோகத்துல ஒரு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி 2 பேருமே என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல ரெக்கமெண்ட் பண்றாங்களாம். யாருக்கு? இந்த போதகருக்காக. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகிமையை கொஞ்சம் குறைத்து இந்த ஆத்மா அப்படியே எங்க போயிடட்டும். ஆனா மகிமையை குறைத்த பின்பும் இந்த ஆத்மாவில் எங்க போக முடியவில்லை. நடந்த காட்சி அவர் கண்ணீரோடு எழுதுகிறார். இந்த போதகருடைய ஆத்மா சிங்காசனத்தில் அமர்ந்த இயேசு கிறிஸ்துவை தகாத வார்த்தையினால் திட்டிவிட்டு அப்படியே பாதாளத்துக்குள் பாய்ந்து விட்டதாம். அவர் துக்கத்தோடு எழுதுகிறார். நான் அறிந்த ஒரு போதகர், நான் அவரோட ஊழியத்திலே பங்கு பெற்ற ஒரு போதகர், ஆனா அவரால் எங்க போக முடியவில்லை. தயவு செய்து இப்படி நீங்க ஊழியம் செய்து விடாதீங்க அப்படின்னு அந்த புத்தகம் நினைச்சிருக்கிறாரு. நான் இதை வாசிக்க எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அப்படியானால் நம்ம சுகபோகத்துக்கு ஊழியம் அல்ல, நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு ஊழியம் அல்ல, நம்முடைய வசதிக்கு ஊழியம் அல்ல, யாருடைய சித்தத்தின்படி ஊழியம், தேவனுடைய சித்தத்தின் நம்முடைய வாழ்க்கை. அப்படினால இப்படிப்பட்ட பரலோகத்துக்கு ஆயத்தமாகும்படியாகவே ஒரு சிறு கூட்டமாக உங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆண்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. தயவு செய்து உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய ஜீவனையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என்ன செய்து கொள்ளுங்க, பிரயாசப்படுங்கள். வேதம் சொல்கிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோகராஜ்யத்தில் என்ன செய்து கொள்வார்கள், பிரவேசிப்பார்கள். பலவந்தம் பண்ணி போக முடியாது. பரிசுத்தமா வாழ்றது கஷ்டம்தான், தேவனுக்கு பயந்து வாழ்றது கஷ்டம்தான், பொய் சொல்லாமல் இருப்பது கஷ்டம்தான், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது கஷ்டம்தான், சாதாரணமான கிடையாது. பொய் சொல்லக்கூடாது டிசிஷன் எடுத்திருப்போம். அப்போதான் பொய் சொல்லி யாரை கூட்டு வருவாங்க, ஆளை கூட்டு வருவான். அதாவது எரிச்சல் படக்கூடாதுன்னு டிசிஷன் எடுத்துருப்போம். அப்பதான் எரிச்சல் படுற மாதிரி ஒரு சம்பவத்தை பிசாசு மீட்டு என்ன செய்வான், கொண்டு வருவான். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் மீது நம்ம பரிசுத்த நிச்சயம் வேண்டும், காத்துக்கொள்ளும். அப்படின்னால இந்த கேட்ட வார்த்தை வழியாக என்னுடைய ராஜ்யத்துக்கு கண்டு ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் ஆயத்தப்படுத்த கட்டளை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் சுவாசம் நீரே இயேசுவே, என்னை மாற்றும் நீரே. என் சுவாசம் நீரே இயேசுவே, என்னை மாற்றும் நீரே. ஆராதனை என் சுவாசமே, ஆராதனை என் மூச்சே, ஆராதனை என் சுவாசமே, ஆராதனை என் மூச்சே. வசனத்தால் என்னை ஆற்றி தேற்றி, வாக்கினால் என்னை நிலை நிறுத்தி, பரிசுத்த பாதையில் என்னை நடத்தி, பரலோகமாக்கியம் எனக்கு தந்து, என்னை மகிழ்ந்திடச் செய்தவரே. வசனத்தால் என்னை ஆற்றி தேற்றி, வாக்கினால் என்னை நிலை நிறுத்தி, பரிசுத்த பாதையில் என்னை நடத்தி, பரலோகமாக்கியம் எனக்கு தந்து, என்னை மகிழ்ந்திடச் செய்தவரே. என் சுவாசமும் நீரே இயேசுவே, என்னை மாற்றும் நீரே. ஆராதனை என் சுவாசமே, ஆராதனை என் மூச்சே, ஆராதனை என் சுவாசமே, ஆராதனை என் மூச்சே. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளின்படியாக உம்மை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாகும்படியாக உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்படும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. இது மாத்திரமல்ல, அசுத்தங்களையும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்புகிற கிரியைகளை எங்களோட அப்புறப்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இது வரப்போகிற நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நீங்க எப்பொழுது வேணாலும் வரலாம். ஓ, மண்ணும் இரும்புமான இந்த நாட்களில் உங்களுடைய வருகை ஆண்டவர் எப்பொழுது வேணாலும் சம்பவிக்கலாம் ஐயா. நாங்களுமே சந்திப்பதற்கு இவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமந்தையை பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க பிதான் சித்தமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை வழியாக இந்த இடத்துல குடிக்கிறாங்க. சிறுமந்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின் படியாக வந்துகிற ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வதிப்பை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அருமையான குடும்பத்தை அவங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை பலப்படுத்தி அவனை ஆசீர்வதிங்க. அதற்கு நன்மைகளை இமையிலும் மறுமையில் திரளாய் கட்டளை அவங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் இன்னும் அநேக ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆண்டவர் ஒழுங்கு செய்யும். அநேக ஆத்துமாக்கள் உமக்கு நேரம் ஆயத்தப்படுத்துகிற பணியில் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லா காரியங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மிக நல்ல திரும்பிகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்